திரு நாஞ்சில் கோலப்பன் இன்னமும் நம்புறீங்களா? எல்லாம் கூடி கண்கள் பனித்து இதயம் இனித்து கூடி ஓபிஎஸ் சிபிஎஸ் எல்லாம் கைகோர்த்து இந்த எலெக்ஷனை சந்திக்க முடியும்னு இன்னமும் நம்பிக்கையோட இருக்கிறீங்களா? எது எப்படியோ சார், நான் முதல்ல தந்தி டிவிக்கு தமிழ்நாட்டு மக்களின் மூலமாகவும் உலக தமிழர்களின் மூலமாகவும் பெரிய நன்றியை காணிக்கையாகிறேன். எதுக்கு ஏன்னு கேட்டால், அதுவும் ஹரிசாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதர் எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும்ங்கிறத எடுத்துக்காட்டாக உண்மையே உலகுக்கு கொடுத்த தந்தி தொலைக்காட்சி நேயர்கள் உலகம் ஃபுல்லாக பார்த்தாங்க. ஒரு மனிதர் நீங்கள் கேட்குறீங்க, ஒரு தொண்டை காலில் வேணாலும் விழுவேன், இந்த கட்சியை இணைச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தொண்டனுடைய கோரிக்கை. அது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய இல்லை எங்களை சார்ந்த இந்த யாரோடைய இது இல்லை, ஒரு தொண்டனுடைய அடி மனசில் வந்த ஒரு கருத்து. ஏங்க நாங்கள் எல்லாம் வேணால் காலில் வேணாலும் விழுவுங்க, நீங்கள் கட்சியை இணைங்க, 2026 ஆட்சிக்கு வரணும், அம்மாவோட ஆட்சி தலைவரோட ஆட்சி இந்த அதிமுக ஆட்சிக்கு வரணும், மக்கள் திமுகவை மேலே ஒரு வெறுப்பில் இருக்காங்கங்கிறத ஒரு தனிப்பட்ட கருத்தாக ஒரு நபர் ஒரு தொண்டனுடைய கருத்து. அந்த ஒரு தொண்டனுடைய கருத்தை நீங்கள் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னால் நீங்கள் பேட்டி தந்தி தொலைக்காட்சி மூலமாக இருக்கும்போது நீங்கள் அந்த கேள்வியை கேட்டீங்க. அதுக்கு ஒரு மனிதர், ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு மக்களை அரவணைச்சு போகக்கூடிய இந்த இயக்கம், தன்னை எதிர்த்தவங்களே வாழ வச்ச இயக்கம், அப்படிப்பட்ட இடத்துல நான் பொதுச் செயலாளருங்கிற ஒரு அங்கீகாரத்தில் இருக்கிற ஒரு மனிதர் எப்படி பேசுகிறாருன்னா, அதுக்கெல்லாம் காலம் கடந்து விட்டது. அது இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக, உலகத்தில் இருக்கிற தமிழர்களும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களும் சரி, ஆங்காங்கே பட்டி தொட்டி கிராமங்கள் எல்லாம் பேசப்படுறது எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு ஆணவம் பிடித்த மனிதர் இந்த அதிமுகவை அழிக்கிறதுக்காக அவர் வந்திருக்கிறாருங்கிறத திரைப்படம் மூலமாக இல்லை, தொலைக்காட்சி மூலமாக பட்டி தொட்டி கிராமங்கள்லாம் பரவ செய்த தந்தி தொலைக்காட்சிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு இந்த ஆப்ஷன் சார், அதாவது நீதிமன்றத்தில் குறுக்கு வழியில் வந்தாங்க சார், குறுக்கு வழியில் வந்தாங்க, தொண்டர்கள்ட்ட குறுக்கு வழியில் வந்தாங்க. எல்லாத்துலேயும் நாங்கள் சொல்கிறோம் நீதிமன்றத்துக்கு மூலமாக இதெல்லாம். ஆனால் அவரையே நீங்கள் வரவழைச்சி அவர்கிட்டயே நீங்கள் கேட்கும்போது, ஒரு மனிதர் என்ன வேணாலும் இருக்கட்டும், அவரும் ஒரு அடிமட்ட தொண்டனுடைய கோரிக்கையை தான் நீங்கள் கேட்குறீங்க, ஒரு அடிமட்ட தொண்டனுடைய கோரிக்கைங்கிறீங்க. அந்த தொண்டனை கோரிக்கையை நான் பரிசீலிக்கலன்னு சொல்லணும் ஒரு மனிதர். ஆனால் அது நான் முடியவே முடியாதுன்னு சொல்லும்போது எவ்வளவு ஒரு அகம்பாவம் ஆணவத்தின் உச்சத்தில் இருக்கிறாருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கான வாய்ப்பு என்ன இப்போ சார்? எங்களுடைய வாய்ப்பு தமிழ்நாட்டு மக்கள் கையில் இருக்குது. நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க. 2024 இதே போல தான் போனார். இதே போல் இதே ஜூலை மாதம் தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு மோடி பக்கத்தில் போய் நின்று மாலையெல்லாம் போட்டு நாங்கள் தான் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் இருக்கிறோம் சொல்லிட்டு ஒரு 10 நாளையில் நாங்கள் கிடையாதுன்னு சொன்னவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதனால் அவருடைய கூட்டணி பற்றி நம்ம பெருசாக நம்ம எடுத்துக்கிட வேண்டாம். இன்றைக்கி இருக்கும்பாரு, நாளைக்கு இல்லைம்பாரு. ஆனால் தந்தி தொலைக்காட்சியிலே விவாதத்தில் அந்த பேட்டியிலே தெளிவாக சொல்லியிருக்காரு, நான் பாஜக கூட கடைசி வரைக்கும் பயணிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, உத்தரவாதம் கொடுத்துருக்கிறாரு. அவர் என்டிஏக்கு தலைவர்னா நாங்கள் அந்த என்டிஏ கூட்டணியில் நாங்கள் இருக்க விருப்பப்படலைங்கிறதா அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுடைய கருத்து. இன்னைக்கு அதிமுக என்டிஏல அதிமுக இருந்தா அதிமுக இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமையில் இருக்கிற என்டிஏல நாங்கள் இருக்க விருப்பப்பட மாட்டோம், என்னைக்கு இருக்க மாட்டோம். அது எப்படி சார் இருப்போம்? நாங்கள் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இந்த கட்சி அபகரிச்சிருக்காரு, எங்கே போவீங்க? அதுக்கு மக்கள் இருக்காங்க சார். நீங்கள் ராமநாதபுரத்தில் பார்க்கல, ஒரு சின்னம் தனியாக பலாப்பழ சின்னத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் 6 பன்னீர்செல்வத்தை விட்டு அவரை தோக்கடிக்கணும்னு பல முறை எப்படியெல்லாம் பண்ணினாலும் அங்கே டெபாசிட் இழந்து தானே போனீங்க. கட்சியை கொடுத்து, சின்னத்தை கொடுத்து, பொதுச் செயலாளர்கள் அங்கீகாரத்தை கொடுத்த நீதிமன்றத்தின் மூலமாக வாங்கின பதவிகளெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க? 7 நாடாளுமன்றத்தில் பதவியை டெபாசிட் காலி, 234 சட்டமன்றத்தில் 8 சட்டமன்றம் தான் வெற்றி பெற முடிஞ்சது, மிச்சம் எல்லாம் தோல்வி. நல்லா புரிஞ்சிருங்க. எடப்பாடி தோல்வி பெற்ற ஒரு மனிதரை என்டிஏல அங்கம் வைக்க மாட்டேங்கிறீங்களா சார்? தோல்வி பெற்ற ஒரு மனிதரை நீங்கள் கொண்டு என்டிஏக்கு தலைவராக நியமிக்க பொறுப்பை கொடுத்தீங்கன்னா, அப்படிப்பட்ட பாஜகவும் அந்த அமித்ஷாவுடைய இது நமக்கு தேவையில்லை. அந்த பாஜக கூட நம்ம ஏன் பயணிக்கணும்? அவங்க தொடர்ந்து முயற்சி செய்வாங்கல்ல சார். அவருக்கு சார் தோல்வி பெற்ற நாயகனை தான் நீங்கள் கதாநாயகன் ஆக்கணும் போது
நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் வேற மாதிரி போனால் தான் எங்களுக்கு மக்களோட கதாநாயகம் நாங்கள் முடியும். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. அதை பாஜக வந்து என்ன திட்டத்தில் செய்கிறாங்களோ ஏதாவது செய்யங்களோ அந்த பாஜகவை நாங்கள் வெறுக்கிறோம். அந்த பாஜக தான் வெறுக்கிறோம். இது அவருடைய ஆதங்கம்னு பார்க்குறீங்களா? இது இந்த திசை நோக்கி ஓபிஎஸ் நகரக்கூடும் நினைக்கிறீங்களா திரு பெருமாள்? அண்ணன் ஓபிஎஸ் தொண்டர்களின் கருத்தை தான் சார் நான் இன்னைக்கே சொல்கிறேன். அடிமட்ட தொண்டர்களோட எண்ணத்துக்கு பிரதிபலிக்கிறதுக்காக அவர் என்ன வேணாலும் செய்வார். அதுக்காக தான் அவர் கஷ்டப்படுறாரு. அதுக்காக தான் அவர் வந்து இல்லையே அவர் தனக்காக வந்து பதவி வேணும் இல்லை என்ன திரும்பி மீண்டும் முதல்வராக்குன்னு என்னைக்கா கேட்டாரா? 2019 தேர்தலுக்கு முன்னாடியே நான் தான் முதலமைச்சர் சொன்னவராகும் நம்ம எடப்பாடி பழனிசாமி. அதுக்கான எத்தனை அமைச்சர்கள் விடிய காலைல 4 மணி வரைக்கும் கிரீன்வேஸ் ரோடில் ஓடி எவ்வளவுலாம் அசிங்கப்பட்டோன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கு பிறகு அண்ணன் அப்பவும் விட்டு கொடுத்தாரு, எதிர்கட்சி தலைவருக்கு விட்டு கொடுத்தாரு. இந்த கசப்புகள் மறைந்து பாஜக முயற்சியில ஓபிஎஸ், சிபிஎஸ், டிடிவி எல்லாரும் சேர்ந்து என்டிஏ கூட்டணியிலே இருக்க முடியும், தொடர முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு ஃபார்முலா உருவாக முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை மாற்று வாய்ப்பு தான் ஓபிஎஸ்க்கு ஒரே வழி நினைக்கிறேன்? இல்லை, மாற்று வாய்ப்பு தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இதுவரை பாஜக தன்னை நம்பி வந்தவர்களை யாரையும் பெரிதாக கைவிட்டதில்லை. ஆனால் இந்த விஷயத்தில் முதலில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவை நாடி இருந்தாலும் பிறகு ஐயா இபிஎஸ் அவர்களுமே பாஜகவோடு ஒரு நல்லுறவை பேணினார்கள். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு இந்திய அரசியலிலேயே ஒரு அதிசயம் என்று கூட சொல்லலாம். அம்மா ஜெயலலிதா அவர்களே ஒரு முறை சொன்னார்கள், உலகத்திலேயே கொடுத்த பதவியை கொடுத்தது போலவே திரும்ப கொடுத்த ஒரே ஒரு நபர் அன்பு சகோதரர் பன்னீர்செல்வம். பரதனுக்கு பிறகு. ஏன்னா அந்த சேர் ரொம்ப பெரிய சேர். அந்த சேர், ஆனால் அந்த வார்த்தையை அம்மா சொல்கிறாங்கன்னா அதோட பொருள் என்னங்கிறத நம்ம வந்து உணர்ந்துக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது அரசியலை பொறுத்தளவில் எப்போதுமே விசுவாசத்திற்கு தான் பதவி. இப்போ நீங்கள் ஒரு தலைவராக இருக்கீங்க, ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கீங்க, நான் உங்களோட விசுவாசியாக இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு நீங்கள் ஏதோ ஒரு பதவி கொடுப்பீங்க. ஆனால் அந்த பதவி கொடுத்த பிறகு நான் உங்களுக்கு பதவிக்கு விசுவாசம் கிடையாது. ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள்தான் 2001 தனக்கு யார் முதலமைச்சர் பதவியை பெற்றுத்தருவதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களுக்கு விசுவாசமாக இருந்து அம்மா மறைந்த பிறகு கூட அந்த பதவியை ராஜினாமா செய்தார். அது இதுவரை இந்திய அரசியலோ உலக அரசியலோ பார்க்காத ஒரு விஷயம். அவர் தன்னை தொடர்ந்து ஒரு நல்லியல்பு கொண்ட ஒரு அரசியல் தலைவராக தன்னை தொடர்ந்து முன்னிறுத்தி வருகிறார். ஏனென்றால் 50 வயதுகளில் எதிர்பாராத விதமாக அன்றைக்கு 2001 8ஆம் இடத்தில் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தவர் அன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்க வாய்ப்பு கிடைக்கிறது. இப்படி எதிர்பாராத வாய்ப்புகள் வருகிற போது அதை தக்க வைத்துக் கொள்வது என்பது பலருக்கும் ஒரு சவால். ஆனால் அவர் அதற்கு பிறகு கூட அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு நம்பர் 2ஆக ஏறக்குறைய 16 ஆண்டு காலம் அஇஅதிமுக அரசியலை பொருளாளராக, அவைத்தலைவராக, எதிர்க்கட்சி தலைவராக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயரிய இடத்தில் அவர் வகிக்காத பதவிகளே இல்லை என்று சொல்வதை போல அவர் அதை அவருடைய ட்ராக் ரெக்கார்டு இன்னைக்கு நிலைமையில அந்த ட்ராக் ரெக்கார்டில் இருந்தால் அது வருது. அவர் இந்த எப்படி அம்மாவிற்கு ஒரு விசுவாசத்தை காட்டினாரோ அதே போன்றதொரு விசுவாசத்தை தான் தன்னை ஒருங்கிணைப்பாளராக உயர்த்தி துணை பொதுச் செயலாளர் பதவியில் அமர வைத்த பாஜகவிற்கும் அவர் காட்டினார். ஆனால் ஒரு நேரத்தில் பாஜக ஐயா ஓபிஎஸ்ஐ தேர்ந்தெடுப்பதா அல்லது ஐயா இபிஎஸ்ஐ தேர்ந்தெடுப்பதா என்று வருகிற பொழுது ஐயா இபிஎஸ் அவர்களை அவர்கள் தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்பதை அவர் ரொம்ப தெளிவாக புரிந்து கொண்டார். இன்னைக்கு உதறிட்டாங்களா அவரை, இல்ல அவங்க இன்னமும் முயற்சி செய்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஐயா ஓபிஎஸ் வந்து ஒரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நீங்கள் தந்தி டிவியில் கூட ஒரு பேட்டி இருக்கும், ரொம்ப வார்த்தைகள் அப்படி செதுக்கி பேசுவார். ரொம்ப நிதானமாக ரொம்ப வார்த்தைகளை செதுக்கி பேசக்கூடியவர். இன்னமும் சொல்லப்போனால் அரசியல் என்பது பலத்தில் செய்யப்படுவதல்ல, உத்தியில் செய்யப்படுவது என்ற புரிதல் உடையவர். அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கேம், அது ஒரு பலத்தின் அடிப்படையிலான ஒரு யுத்தம் இல்லை அப்படின்னு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப மெல்லுசாக வந்து பாஜக மேலே ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார். அதற்கு பிறகு அண்ணன் விஜய் அவர்கள் பக்கம் ஒரு மெல்லிய கரிசனமான ஒரு பார்வையை உருவாக்குகிறார். ஆக தன்னுடைய நகர்வுகளை எந்த இடத்திலுமே ரொம்ப அதிரடியாக காட்டாமல் அவர் இயல்பே அதுதான். அவர் அம்மாவிற்கு நம்பர் 2ஆக இருந்த காலகட்டத்திலே கூட எந்த ஒரு மாவட்டத்திலோ எங்கேயுமோ தனக்கென்று அரசியலில் ஒரு அணியை உருவாக்கி வைத்துக் கொள்ளாதவர். ஆனால் தான் நிர்வகித்த துறைகளின் வழியாக பல்வேறு கோடீஸ்வரர்களை உருவாக்கி இருக்கிறார். நான் சொல்வது கான்ட்ராக்ட், அதன் வழியாக அதெல்லாம் ஒரு அரசியலில் அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் தான். ஆக இன்றைக்கு அவர் தனக்கு இதுதான் பாதை என்பதை அவர் தெளிவாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். என்ன பாதை? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தனக்கான கதவுகள் சாத்தப்பட்டு விட்டது. ஆக
இதுவரை இல்லாத ஒரு நல்வாய்ப்பாக இந்த தேர்தலில் விஜய் அவர்கள் வருகிறார்கள். அதிமுகலையும் சாத்தப்பட்டு விட்டது, என்டிஏலையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாரா? அவர் அந்த இடத்தை எடுக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு தனி கட்சி ஆரம்பித்து, உங்கள் பேட்டியிலேயே ஐயா ஓபிஎஸ் குறிப்பிடுகிறார் இல்லையா, அவர்கள் இன்னமும் எங்களை எதிர்த்து கொண்டு தானே இருக்கிறார்கள், அவர் ஒரு தனி கட்சி தொடங்கட்டும் பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாருல. அதனால அந்த என்டிஏ கூட்டணிக்கு போவதை விட அவர் உத்தியாக அவருக்கு விஜய் என்பது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்றுதான் ஃபார்முலால இல்ல. ஏனென்றால் நீங்க அவர் விஜயோட கூட்டணியா நிச்சயமாக இவர், அதாவது விஜயிடம் ஒரு யங் எனர்ஜி இருக்கு, இவரிடம் ஒரு திரண்ட அனுபவம் திரண்டு இருக்கிறது. 16-17 ஆண்டு காலம், இன்னும் சொல்ல போனால் 2021 வரைக்குமே அவர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரிலிருந்து நீக்கப்படுகிற வரைக்குமே ஏறக்குறைய 20 ஆண்டு காலம் அவர் அதிமுகவை மேலிருந்து பார்த்திருக்கிறார். அதனால் அதிமுகவினோட பலம் பலவீனம் இதுவெல்லாம் தெரியும். இன்றைக்கு அதிமுகவிலும் அவருக்கான இடம் நிராகரிக்கப்பட்டு விட்டது. அவர் இன்னமுமே அதிமுக என்ன காரணத்தினால் அவரை கட்சியிலிருந்து நீக்கினோம் அதெல்லாம் தெளிவாக இல்லாத ஒரு சூழலில் நிச்சயமாக அவர் ஒரு திரும்பவும் என்டிஏ கூட்டணி அப்படிங்கிற இடத்துக்குள்ள, அது ஒரு சமரசமான இடம் இல்லையா, அதுக்கு போக மாட்டார். ஒட்டாதா? இல்லை, அவர் ஒரு சமர் செய்ய தான் போவார், ஒரு யுத்தத்துக்கு தான் தயாராவார். நீங்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ள ஒரு மைனர் பார்ட்னராக போகிறதா, இல்லை நாம் ஒரு சமர் பண்ணுறதா சமரசம் பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல. அப்போ அவர் தாவேகாங்கிற ஒரு ஆப்ஷன் அவருக்கு ரொம்ப பெரிய ஆப்ஷன். நிச்சயமாக அவர் ஒரு உத்திய அடிப்படையில் அவர் ஒரு போராட்டத்திற்கு தான் தயாராவார். தாவேகாவின் துணையோடு தாவேகா விரும்பணும்ல, நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இதுவரை தமிழ்நாட்டில் ஐயா எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் இருவரும் தலைவர்களாக, இருவரும் முன்னேற்ற கழகங்களாக வந்த பிறகு, இருவரும் முன்னேற்ற கழகங்களுக்கு எதிராக நாங்கள் அரசியல் செய்கிறோம் என்று வந்த எத்தனையோ தலைவர்கள் களத்தை இறந்திருக்கிறார்கள். அது தேசிய கட்சிகளாக இருக்கட்டும், மாநில கட்சிகளாக இருக்கட்டும், மிகப்பெரிய அளவில் எழுச்சி பெற்ற தலைவர்களாக. ஆனால் ஐயா விஜய் அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் இருவரும் முன்னேற்ற கழகங்களை எதிர்க்கவில்லை. அவர் திமுகவுடனும் பாஜகவுடனும் தான் எங்களுக்கு கூட்டணி இல்லை என்று சொல்கிறார். ஒருபுறம் காங்கிரஸையும் ஒருபுறம் அஇஅதிமுகவையும் அவர் ஆப்ஷன்ல வைக்கிறார். அதிமுகவும் இன்னும் விஜய் ஒரு ஆப்ஷனா வைக்கிறார். அதுதான் அந்த இடம் தான் ஐயா இபிஎஸ் அது ஒரு ஆப்ஷனாவே இன்னும் வைப்பதாக நேரடியாக சொல்லாவிட்டாலும் கூட அவருடைய அறிவார்ந்த கூர்மையான பதில்களின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த இடம் இருக்குல்ல, இவங்க அவர்களை விமர்சிக்காமல் இருப்பதும், அவர்கள் இவர்களை அஇஅதிமுக இது ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு பயன்படும் நிச்சயமா. ஏனென்றால் இப்போ நீங்க திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை தானே யார் கன்சாலிடேட் பண்றதுங்கிறது. ஏனென்றால் அஇஅதிமுக என்பது கலைஞர் எதிர்ப்பில் பிறந்த ஒரு இயக்கம். அதை ஐயா புரட்சித் தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர்களும் தொடர்ந்தார்கள், அம்மா ஜெயலலிதா அவர்களும் தொடர்ந்தார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான வாக்குகளை யார் பெறுவது, பாரதிய ஜனதாவிற்கு எதிரான வாக்குகளை யார் பெறுவது, இரண்டு மாநிலத்திலும் மத்தியிலும் ஆளுகிற கட்சிகளுக்கு ஓபிஎஸ் ஓட இமேஜ் பாஜகவை ரொம்ப சார்ந்தவர். ஆமா, அவர் மோடியோட பக்தர்னே சொல்லியிருக்காரு. ஆமா, பாஜகவை அவ்வளவு தீவிரமா கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய விஜய்க்கு இது முரண்பாடா இருக்காதா? இல்ல, நீங்க அஇஅதிமுகவோட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த தொண்டர்களோட கட்சியினுடைய சிறப்பு என்னவென்றால், அவர்கள் எந்த கட்சியில் இணைந்தாலும் ஜெல்லாய் வேலை பார்க்கக்கூடியவர்கள். நீங்க ஒரு எதிரிக்கே, இப்போ ஒரு தொகுதியில் ஒருத்தருடைய எதிரிக்கே சீட்டு கொடுத்தா கூட அந்த தேர்தல் அரசியல்ல அவர்களுக்குள் ஒரு ஒற்றுமை உண்டு. அதனாலதான் அவர்களால் இத்தனை தேர்தல்களை வென்றெடுக்க முடியும். விஜய் ஓபிஎஸ் ஒட்டுங்கிறீங்க? நிச்சயம். ஏனென்றால் அஇஅதிமுக தொண்டர்கள் கரிஸ்மேட்டிக் தலைவர்களை பார்த்தவர்கள் தானே. நீங்க இப்படி பாருங்க, இந்த கட்சி இதெல்லாம் விட்டுருங்க, ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா ஜெயலலிதா, இவர்கள் எல்லாம் திரையில் இருந்து வந்த கரிஸ்மேட்டிக் தலைவர்கள். என்டிஏல ஓபிஎஸ் ஒட்டுவாரா விஜயோட? என்டிஏ என்பது என்டிஏவுக்குள்ள, அதாவது செப்டம்பர் 4ஆம் தேதி ஐயா ஓபிஎஸ் ஒரு தனி கட்சி கண்டு, இன்னமும் தேர்தல் ஆணையத்தில் வழக்கு ஒரு இழுபறியில் இருக்கு, அது வேற பிரச்சனை. ஆனால் செப்டம்பர் 4, நான் உங்கள் கேள்விக்கு நேரடியாக வருகிறேன், ஒரு தனி கட்சி கண்டு அவர் என்டிஏவுக்குள் போனால் அது சமரசம், தாவேகாவுடன் போனால் அது சமர், அது ஒரு போர், அது ஒரு யுத்தம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயமாக தாவேகாவுடன் சென்று ஒரு யுத்தத்துக்கு தான் தயாராவாரே தவிர என்டிஏ கூட்டணிக்குள் ஒரு சமரசம் செய்து கொண்டு போக மாட்டார் என்பதுதான் என்னுடைய புரிதல்.